Good Bird Stories. துணியின் பால் வியாபாரம். துணிக்குருவி ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவ. அவகிட்ட ஒரு 5 பால் கறக்கிற மாடு இருந்துச்சு. காலையிலேயே எழுந்துருச்சு மாடுங்களுக்கு புல்ல போட்டு மாடுங்களோட பாலை கறந்து அதை அவருடைய பழைய சைக்கிள்ல வச்சு ஊருக்குள்ள கொண்டு போய் வித்து வாழ்ந்துகிட்டு இருந்தா. துணிக்கிட்ட பால் தரமாவும் ரொம்ப சுத்தமாவும் இருக்குன்றது ஊர்க்காரங்க நம்பிக்கை. ஒரு நாள் விடிய காலையில கோழி இன்னும் கூவ கூட இல்ல. ஆனா அதுக்குள்ள துணி எழுந்துருச்சு மாட்டு கொட்டாவுக்கு போனா. மாடுங்க துணியை பார்த்த உடனே அம்பா அப்படின்னு கத்துச்சுங்க. உடனே துணியும் சந்தோஷமா, குட் மார்னிங் கௌரி, குட் மார்னிங் லக்ஷ்மி, எல்லாரும் எழுந்துறீங்க, இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு கல்யாணம், எக்ஸ்ட்ரா பால் வேணும், நமக்கு நிறைய வேலை இருக்கு. துணி வேகமா பால் கறக்க ஆரம்பிச்சா. கறந்த சுத்தமான பாலை கேன்ல ஊத்திக்கிட்டான். சைக்கிளுக்கு 2 பக்கமும் அந்த கேனை மாட்டி விட்டா. அப்பதான் புஜ்ஜி எழுந்திருச்சு வெளியில வந்தா. என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டியா? எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்துட்டு போயேன். பால் காய்ச்சி வச்சிருக்கேன், பக்கத்துல ஹார்லிக்ஸ் இருக்கு, நீ கலந்துக்க புஜ்ஜி, ஸ்கூலுக்கு சீக்கிரம் ரெடியாகு. துணி சைக்கிளை எடுத்துக்கிட்டு பெல்ல ட்ரிங் ட்ரிங்னு அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனா. முதல்ல அது சோட்டுவோட வீடு. சோட்டு பன்னு 2 பேருமே கேட் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பன்னு கிட்ட ஒரு பெரிய கிண்ணம் இருந்துச்சு. என்ன சோட்டு, இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சு தானே ஆகணும். பன்னு சீக்கிரம் எழுந்திரிச்சு டீ டீன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானே. ஆண்டி, இன்னைக்கு பால் நல்லா திக்கா இருக்கா இல்ல தண்ணியா இருக்கா? நான் பால்ல தண்ணியை கலக்க மாட்டேன், வேணும்னா லாக்டோமீட்டர் வச்சு நீ செக் பண்ணி பாத்துக்கோ, இது சுத்தமான பால் தான். அப்படின்னா ஓகே. ஆனா ஆண்டி, எனக்கு ஒரு டவுட், மாடுங்க சாப்பிட்றது பச்சை புல்லு, அப்போ பாலும் பச்சை கலர்ல தானே வரணும், ஏன் வெள்ளை கலர்ல வருது? துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, அதுதாடா கடவுளோட மேஜிக்கு. நீ இட்லி சாப்பிட்றியே, நீ என்ன அந்த இட்லி மாதிரி ஆவறியா? இட்லி மாதிரி ஆகல, ஆனா கொஞ்சம் குண்டாவறேன்னு அம்மா சொன்னாங்க. சரி சரி, நாளைக்கு நீங்க மாடுங்களுக்கு ஸ்ட்ராபெரி கொடுங்க, அப்போ ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கே நமக்கு கிடைக்கும்ல. டேய், தேவையில்லாம பேசிக்கிட்டு போட உள்ள. துணி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புனா. இப்படி எல்லாருடைய வீட்டுக்கும் பால் ஊத்திக்கிட்டே கடைசியில சிச்சுவோட வீட்டுக்கு போனா. காலையில 8 மணி ஆச்சு. ஆனா சிச்சு இன்னும் எழுந்திருக்க கூட இல்ல. துணி வெளியில இருந்து கத்த ஆரம்பிச்சா. சிச்சு சிச்சு, பால் வாங்கிக்கோ. அந்த சத்தத்தை கேட்டதுமே அப்படியே எழுந்திருச்சு கிச்சனுக்கு போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு சிச்சு வெளியில வந்தா. இன்னும் அவளுக்கு தூக்க கலக்கம் போகவே இல்ல. என்ன துணி, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? கோழி கூவுன சத்தமே கேட்கல. கோழி எழுந்திருச்சு கூவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மறுபடியும் படுத்துருச்சு. மணி 8. பால் வேணுமா வேணாமா? வேணும் வேணும், 6 லிட்டர் பால் கொடு. ஆனா துணி, ஒரு விஷயம். என்ன? துணி, வீட்ல இருந்து போர் அடிக்குது, பன்னுவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும், உன்கிட்ட ஏதாவது வேலை இருந்தா எனக்கு கொடுக்குறியா? துணி அதை கேட்ட ஆச்சரியமா, வேலையா? அதுவும் உனக்காச்சிச்சோ? நீ ஏன் சோம்பேறி? என் வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை, அதை உன்னால செய்ய முடியுமா? மாட்டுக்கொட்டாவை கிளீன் பண்ணணும், பால் கறக்கணும், மாடுங்களுக்கு புல்லு போடணும். ஐயோ, பணம் தரேன்னா நான் எந்த வேலை வேணும்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள மட்டும் நான் எங்கிருந்து வேலை செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சு, சொல்லுட்டு நீ சம்பளம் எவ்வளவு கொடுப்ப? ஒழுங்கா வேலை செஞ்சா மாசம் உனக்கு 5000 ரூபாய் கொடுப்பேன். 5000? அப்ப நாளைக்கே வந்து டியூட்டில ஜாயின் பண்றேன், உன் மாடுங்களுக்கு நான் பாஸ் ஆயிடுறேன். பாஸ் இல்ல, வேலைக்காரி. நாளைக்கு 5 மணிக்கு வந்துரு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா 5:30 மணிக்கு தான் வந்துச்சு. வந்தது லேட்டு, வரும்போது முகத்துக்கு கச்சிஃப கட்டிக்கிட்டு தான் வந்துச்சு. என்ன இது, ஒரே சாணி நாத்தம். துணி, இங்க ஏசியோ ஃபேனோ இல்லையா? மாட்டுக்கொட்டாவுக்கு ஏசி எதுக்கு சிச்சோ? முதல்ல அந்த கச்சிஃபை எடு, இந்த சாணி எல்லாத்தையுமே கொண்டு போய் கூடையில போடு. என்னது, சாணி எடுக்கணுமா? ஏன் கையாலியா? கிளவுஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்ல, கையால தான் எடுக்கணும், போய் எடுப்போம். சிச்சு காக்கா கஷ்டப்பட்டு சாணியெல்லாம் எடுத்து போட்டுச்சு. அதுக்கப்புறமா பால் கறக்கிறதுக்காக வந்துச்சு. ஹலோ, கொஞ்சம் பால் கறக்குறீங்களா? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். அப்ப அந்த மாடு அதோட வாழால சிச்சு காக்கா முகத்துல அடிச்சுது. ஐயோ, என் முகம் போச்சு. துணி, இந்த மாட்டுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்ல. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, அதுகிட்ட போகும்போது பாசமா போகணும், பயப்படக்கூடாது. பாரு நான் எப்படி பால் கறக்குறேன்னு. துணி மட்டும் பால் வேக வேகமா கறந்துகிட்டு இருந்தா. ஆனா சிச்சுவால முடியல. மாடு வாளால அடிச்சதுனால அவ தூரமா போய் நின்னுக்கிட்டா. சிச்சு அன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஐயோ, இது என்னால முடியாது, 5000 ரூபாவுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? இதுக்கு வேற ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு யோசிச்சே ஆகணும்.
இப்படியே சில நாட்களும் போச்சு. சிச்சு எப்படியோ கஷ்டப்பட்ட வேலையை கத்துக்கிட்டா. பாதி பாதி வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் துணிக்குருவி பால் காசை எண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும்போது சிச்சு காக்கா அதை பார்த்தா. இன்னைக்கு லாபம் 2000 ரூபாய், இத பேங்க்ல போய் போடணும். அப்போ சிச்சு காக்கா அதை பார்த்து, என்னது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் லாபமா? அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாவா? ஆனா அந்த ஒரு மாசம் நான் வேலை செஞ்சா எனக்கு துணி கொடுக்கறது வெறும் 5000 ரூபாய், இவனுக்கு மட்டும் 60,000 ரூபாவா? இந்த பணத்தை நான் எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சிச்சு காக்கா கெட்ட எண்ணத்துல யோசிக்க ஆரம்பிச்சுது. துணியோட வியாபாரத்தை கெடுத்து அவ பால் வியாபாரம் செய்யணும், இல்லனா இருக்கிற வியாபாரத்திலே ஏதாவது கோல்மால் செய்யணும்னு முடிவு பண்ணா. சில நாட்களுக்கு அப்புறமா திடீர்னு துணிக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம போனதுனால அவளால எழுந்திருக்கவே முடியல. துணி இரும்பிக்கிட்டே, சிச்சு எனக்கு உடம்புக்கு முடியல, இன்னைக்கு என்னால எழுந்திருக்கவே முடியல, எல்லாத்தையுமே நீ கொஞ்சம் பாத்துக்கோ. சிச்சு காக்கா அதை கேட்டு சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா வெளியில மட்டும், ஐயோ துணி உடம்புக்கு முடியலையா, ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு பால் வியாபாரத்தை நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு, உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா சிச்சு ஆண்டி, அம்மா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், இன்னைக்கு எல்லா வேலையும் நீங்க பாத்துக்கோங்க. சரி, தேங்க்ஸ் சிச்சு, இன்னைக்கு ஒரு நாள் நீயே எல்லாருக்கும் பால் கொடுத்துடு. சரி சரி, இன்னைக்கு உன்னோட வியாபாரம் என் கையில அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா போய் பால் கறந்தா. 5 கேன் பால் வந்துச்சு. இங்கதான் சிச்சு காக்கா அவருடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சா. மொத்தம் 5 கேன் பால் வந்திருக்கு. இதுல 2 கேன் பாலை ஒளிச்சு வச்சிடுறேன். மொத்தம் 3 கேன் பால்ல 2 கேன் தண்ணி கலந்துடுறேன். அப்போ மொத்தம் 5 கேன் பால் ஆயிடும். இதை இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஊத்திட்டு ஒளிச்சு வச்ச 2 கேன் பாலை பக்கத்து ஊர்ல கொண்டு போய் ஊத்துனா எனக்கு லாபம் நிறையவே கிடைக்கும். சிச்சு காக்கா கிணத்துல இருந்து தண்ணி எரிச்சு வந்து பால்ல கலந்துச்சு. அப்பவும் பால் வெள்ளையா இருந்ததுனால, திக்கான பால் குடிச்சா கேஸ் ட்ரபிள் தான் வரும், இந்த மாதிரி தண்ணி கலந்த பால் குடிச்சாதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா பால் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போச்சு. முதல்ல பனுவோட வீடு. அட, இன்னைக்கு துணி ஆண்டி வரலையா? என்ன சிச்சு ஆண்டி நீங்க வந்திருக்கீங்க? இல்லடா பன்னு, துணிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் தான் எனக்கு பால் கொண்டு வந்தேன். சிச்சு கிண்ணத்துல பால் ஊத்துனா. பால் ஊத்தும் போது தண்ணி ஊத்துற மாதிரி ஜல ஜலான்னு சத்தம் வந்துச்சு. அது கேட்டு பன்னுவுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆண்டி, என்ன இந்த பால் இவ்வளவு தண்ணியா இருக்கு, கிளாஸ்ல ஊத்துனா டிரான்ஸ்பரண்டா அந்த பக்கம் தெரியுது. அது கேட்டு சிச்சு காக்கா கொஞ்சம் கூட தடுமாறாம, பன்னு நேத்து மாடுங்க நிறைய தண்ணி குடிச்சுதான் அதான் பால் தண்ணியா வந்திருக்கு, இது ஹைபிரிட் பால், உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னும் க்ளோ ஆகும். அப்படியா? அப்படின்னா ஓகே அப்படின்னு குடிச்சு பார்த்துட்டு, என்ன ஆண்டி இந்த பால்ல மீன் வாசம் வருது, கிணத்து தண்ணி ஊத்துனீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஏன் மீன் வாசம் வரப்போகுது, அத உனக்கு பிரமடா. சிச்சு காக்கா இப்படியே எல்லாருக்கும் தண்ணி கலந்த பாலை கொடுத்துச்சு. எல்லாருமே இன்னைக்கு பால் நல்லா இல்லையே அப்படின்னு நினைச்சாங்களே ஒழிய துணிக்கு உடம்பு சரியில்லைன்னு எதுவும் கேட்கல. ஆனா சிச்சு காக்கா ஒளிச்சு வச்சிருந்த 2 கேன் பாலை பக்கத்து ஊர்ல கொண்டு போய் வித்து கை நிறைய பணத்தையும் சம்பாதிச்சா. இப்படியே 4 நாள் ஆச்சு. துணிக்கு இன்னும் உடம்பு குணமாகல. சிச்சு காக்கா இந்த 4 நாளும் பால்ல தண்ணிய கலந்துதான் ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா துணிக்கிட்ட அவ சரியா பணமும் கொடுத்துக்கிட்டு இருக்கல. அப்போ துணி, புஜி ஏதோ தப்பா இருக்கு, பால் எப்பவும் போலதான் மாடுங்க கறக்குது, ஆனா சிச்சு சரியா பணம் கொடுக்க மாட்டேங்கிறா, ஊர்ல எல்லாரும் பால் வேற தண்ணியா இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு என்னமோ சிச்சு மேல சந்தேகமா இருக்கு. அம்மா நீ கவலைப்படாத, நாளைக்கு நீ தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே ஜன்னல் வழியா சிச்சு அத்தை என்ன பண்றாங்கன்னு பாரு, நான் பன்னு கிட்ட சொல்லி பக்கத்து ஊர்ல சிச்சு அத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்க சொல்றேன், நம்ம நாளைக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரி, நாளைக்கு எல்லாமே தெரிய வந்துடும். அடுத்த நாள் காலையில சிச்சு எப்பவும் போலவே மாட்டுக்கொட்டை கிட்ட வந்தா. சுத்திலும் பார்த்தா, யாரும் இல்லைன்னு சொல்லவும் பால் கறந்தா. அதுக்கப்புறம் பக்கெட்ல தண்ணியை கொண்டு வந்து பால் கேன்ல ஊத்திக்கிட்டு இருந்தா. இது எல்லாத்தையுமே டொனி தெரியாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்படி தண்ணியில பாலை கலந்ததும், இன்னைக்கு தண்ணியில தான் பாலை கலந்துருக்கேன், பால்ல தண்ணிய கலக்கல, லாபம் நிறைய வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே துணியும் புஜியும் அங்க வந்துட்டாங்க. சிச்சு அப்படின்னு கத்துனதும் சிச்சு காக்கா பயந்து போய் திரும்பி பார்த்தா. அங்க துணி. துணி, என்ன நீ இங்க? நான் மாடை குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அதான் இந்த தண்ணி. மாட்டை குளிப்பாட்டுறியா பாலை குளிப்பாட்டுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை நம்பி வேலையை ஒப்படைச்சா பால்ல தண்ணிய கலந்து பாலை கலப்படம் செஞ்சு ஏன் கஸ்டமர்ஸையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? அப்பதான் பன்னு கிளி பக்கத்து ஊர்ல இருந்து மகிகழுக சாட்சிக்காக அங்க கூட்டிக்கிட்டு வந்தான். துணி ஆண்டி, சிச்சு ஆண்டி பக்கத்து ஊர்ல பால் கொண்டு போய் டீ கடைக்கு விக்கிறாங்க,
அங்க லிட்டர் 20 ரூபான்னு வாங்குறாங்க. இவங்க தான் சாட்சி. ஆ ஆமா டோனி, நான் பார்த்தேன். இவ உன் வயித்துல அடிச்சிட்டு அவ வயித்தை நெருப்பிக்கிறா. அப்போ சிச்சு காக்கா வேற வழி இல்லாம, என்ன மன்னிச்சுடு டோனி, தினமும் உனக்கு 2000 ரூபாய் லாபம் வந்துட்டு இருந்துச்சா, அதை பார்த்தது எனக்கு பொறாமை ஆயிடுச்சு. அதனாலதான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். அதை கேட்டு டொனி குருவி கோவமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ பண்ணது சின்ன தப்பு இல்ல. இந்த பால் சின்ன குழந்தைங்க குடிப்பாங்க, அதுல போய் இந்த மாதிரி கிணத்து தண்ணிய கலந்து கொடுக்குறியே, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நம்பி இதை ஒப்படைச்சதுக்கு என்னதான் சொல்லிக்கணும். போலீஸ்காரங்க கிட்ட ஒப்படைச்சிடலாமா ஆண்டி? வேண்டாம் பண்ணும், அது நம்ம ஊருக்கு தான் கெட்ட பேரு. ஆனா சிச்சு, இனி உனக்கு இங்க வேலையும் இல்ல, இந்த மாசத்துக்கான சம்பளமும் இல்ல. ஒழுங்கா போயிடு. நீ செஞ்சதுக்கு இதுதான் தண்டனை. இனிமே என் வீட்டு அக்கப்பக்கத்துல கூட நான் உன்னை பார்க்க கூடாது. ஐயையோ, 2000 ரூபாவுக்கு ஆசைப்பட்டு என் 5000 ரூபாய் சம்பளத்தை இழந்துட்டனே, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சிச்சு காக்கா புலம்பிக்கிட்டே கவலையோட அங்கிருந்து அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. அடுத்த நாள்ல இருந்து துணிக்கு உடம்பு சரியா குணமாகலனாலும் அவ சிச்சு கிட்ட ஒப்படைக்காம அவளே எழுந்திருச்சு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சா. ஆண்டி, உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது கஷ்டமா இருக்கும், நான் ஓட்டுறேன், நீங்க பின்னாடி உக்காந்துக்கோங்க. நீங்க பால் ஊத்துங்க, எனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ்டா பண்ணு. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வேலையை நாம தான் செஞ்சுக்கணும், மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க கூடாது அப்படிங்கிறத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ஒரு நல்ல பாடம் தான். துணி மறுபடியும் சுத்தமான பாலை ஊச்சனங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா. ஆனா சிச்சு காக்காவுக்கு ஊர்ல யாரும் வேலை கொடுக்கல, அவளுக்கு வருமானமும் வரல. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம தப்பான வழியில போனோம்னா உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா அப்படிங்கிற கதை தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். பறவைங்களோட KFC பார்ட்டி. கிராமத்துல டொனி குருவி அவளுடைய வியாபாரத்தின் மூலமா அந்த ஊர்ல நிறைய பணத்தை சம்பாதிச்சிருந்தா. அவளுடைய சந்தோஷத்தை நண்பர்களோட பங்கிருந்துக்கணும், எல்லாருக்குமே கிராண்டா ஒரு பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவ நினைச்சா. அன்னைக்கு சாயந்தரம் மணி டொனியோட வீட்டு வாசல்ல எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. டொனி ஒரு ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து, ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாசம் எனக்கு வருமானம் நிறைய வந்துச்சு, என் கடன் எல்லாத்தையும் தீர்த்துட்டேன். அதான் உங்க எல்லாரும் கூட சேர்ந்து அந்த சந்தோஷத்தை பகிர்றதுக்காக ஒரு பார்ட்டி வைக்கலான்னு இருக்கேன். வாவ், கங்க்ராட்ஸ் டொனி. ரொம்ப சந்தோஷம் டொனி. பார்ட்டியா? அப்ப எங்க வீட்டுல வச்சுக்கலாமா? நான் பாயசமும் வடையும் செய்யறேன், செலவு கம்மி தான், சுவை நிறையா இருக்கும். அட வேணா சோட்டோ, எப்பவுமே நம்ம வீட்லயே சமைச்சு நாமளே சாப்பிட்றதா? நம்ம ஊர் எல்லையில் இருக்கிற டாபாவுக்கு போகலாம், அங்க நானும் பன்னீர் கறியும் சூப்பரா இருக்கும். எனக்கு பிஸா சாப்பிடணும் போல இருக்கு, பிஸா வாங்கிட்டு வரலாமா? அப்படி எல்லாரும் அவங்க ஊர்ல என்ன கிடைக்குமோ கம்மி செலவுல அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க மூலையில உட்காந்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா, புஜ்ஜி குருவி, பன்னு கிளி 3 பேரும் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க மைண்ட்ல ஏதோ ஒரு யோசனை இருந்துச்சு. அப்ப பன்னு முன்னாடி வந்து நின்னு, நிறுத்துங்க, எல்லாரும் ஏன் பழைய காலத்துப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ டொனி ஆண்டி சாதாரண ஆள் இல்ல, அவங்க ஒரு பிசினஸ் மேக்னெட். அதனால அவங்க ரேஞ்சுக்கு ஏத்தாப்புல பேசுங்க. இந்த வடை பாயசம் இதெல்லாம் பழைய ட்ரெண்டு. அதை கேட்டு சிச்சு காக்காவும், பன்னு சொல்றது உண்மைதான், டொனியோட லெவலு வேற மாதிரி இருக்கு, அதனால நம்ம ஊர் ஸ்டைல இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்டைல யோசிக்கலாம். இன்டர்நேஷனலா? அது என்ன சிச்சு? அதான் ஆண்டி, இன்டர்நேஷனல் ஸ்டைலுன்னா ஒரு டப்பா இருக்கும், அதுல ஒரு தாத்தாவோட போட்டோவும் இருக்கும், அது KFC அப்படின்னு சொன்னா பண்ணோம். டொனி ஆண்டி, எங்க எல்லாருக்குமே KFC சாப்பிடணும் போல இருக்கு. அது உள்ள ஜூசியா, வெளியே கிறிஸ்பியா, அந்த சாஸ்ல தொட்டு சாப்பிட்டா ஆஹாஹா ரொம்ப சூப்பரா இருக்கும். டொனி ஆண்டி, சிட்டிக்கு போய் KFC சிக்கன் சாப்பிடலாமா? ஆமாமா, இது வரைக்கும் நம்ம ஊர்ல கிடைக்காததை நாம சாப்பிடணும். நானும் இது வரைக்கும் KFC சிக்கன் சாப்பிட்டதே கிடையாது. ப்ளீஸ் போலாமா? என்னது, சிட்டிக்கு போகணுமா? அவ்வளவு தூரமா? அங்க விலை வர ரொம்ப அதிகம், வேண்டாம் வேண்டாம். அட சோட்டோ, டொனியே தயாரா இருக்கும்போது நீ ஏன் தடுக்கிற? அங்க சிட்டியில KFC சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும்னு பசங்க சொல்றாங்கல்ல, நாம எல்லாரும் சிட்டிக்கு போறோம், KFC சிக்கனை திங்குறோம், அவ்வளவுதான். பசங்க அடம் பிடிக்கிறது சிச்சோட பில்டப்பை பார்த்து டொனியும் சரின்னு சொன்னான். சரி சரி, KFC சிக்கன் சிட்டியில தானே, போலாம், அங்கே பார்ட்டி கொண்டாடலாம். அடுத்த நாள் காலையில எல்லாரும் ரெடியாகி பஸ் ஸ்டாப்க்கு வந்தாங்க. பன்னு ஒரு காலி கவரை கொண்டு வந்திருந்தான். டே பன்னு, இந்த காலி பை எதுக்குடா? அம்மா, அங்க சிக்கன் மிச்சமாயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு வர வேண்டாம்ல, வேஸ்ட் ஆயிடும், அதை இதுல போட்டு கொண்டு வந்துடலாம். எல்லாரும் பஸ்ல ஏறி உக்காந்தாங்க. பஸ் அங்கிருந்து கிளம்பிச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க. அப்ப மைக்கேலுக்கு ஜன்னல் வழியா வெளியே பார்த்து, சிச்சோ, இங்க இருக்கிற பில்டிங் எல்லாத்தையும் பாத்தியா? நம்ம ஊர்ல இருக்கிற மரங்களை விட ரொம்ப ஹைட்டா இருக்குல்ல? ஆமா மஹி,
அதனாலதான் எனக்கு சிட்டினா ரொம்ப பிடிக்கும். இந்த சிட்டி காத்துலயும் ஒரு ஸ்டைல் இருக்கு அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் பொல்யூஷன் அதிகம். எனக்கு பசிக்குது, எப்ப போய் சேருவோம்? டிரைவர் அங்கிள், வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுங்க, அப்புறம் KFC சிக்கன் ஆறி போயிடும். எல்லாரும் கடைசியில சிட்டில வந்து இறங்குனாங்க. போனை எடுத்து கூகுள் மேப்போட உதவியால KFC எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு போனாங்க. KFC பில்டிங் சிகப்பு கலர்ல கண்ணாடியா இருந்துச்சு. சிக்கன் கடவுளே, என்ன நீங்க தான் காப்பாத்தணும். இன்னைக்கு நான் வயிறு முழுக்க சிக்கன் சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் உள்ள போனாங்க. உள்ள ஏசி போட்டிருந்துச்சு. சில்லுன்னு காத்து உடம்புல பட்ட உடனே கிராமத்து பறவைங்க எல்லாரும் குழுல நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடக்கடவுளே, என்ன ஃப்ரிட்ஜ் திறந்து விட்டு மூட மறந்துட்டாங்களா? குளிருது. டோனி, அந்த ஷால்வே கூட. ஷோ, சும்மாரு சோட்டோ. இப்படி வெளியில வந்து இப்படி பேசினா எல்லாரும் நம்ம கிராமத்து பறவைங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது சென்ட்ரல் ஏசி. உள்ள வந்தா இப்படி குளுகுளுன்னு தான் இருக்கும். பன்னுக்கிளி அங்க வாசம் வர்றத பார்த்து, ஆஹா, இது நல்ல வாசம். ஃப்ரைட் சிக்கனோட வாசம். வாங்க சீக்கிரமா போய் சிக்கனை ஆர்டர் கொடுக்கலாம். எல்லாரும் கவுண்டர் கிட்ட போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி கியூல நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க மெனு போர்ட்ல இருக்கிறத படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க பலவிதமான போட்டோஸும் பக்கத்துல பேரும் இருந்துச்சு. அத பார்த்து டோனி, என்ன சிச்சோ பேரெல்லாம் இப்படி இருக்கு? ஜிஞ்சர் பர்கராமா? அப்படின்னா இஞ்சி வச்சு கொடுப்பாங்களா? சிச்சு காக்காவுக்கு தெரியலனாலும் கவர் பண்ணா. ஆமா டோனி, இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லதுல, அதனால இஞ்சி வச்சு கொடுப்பாங்க போல. ஆனா நமக்கு அதெல்லாம் வேண்டாம். அட, அங்க பாப்கார்ன் இருக்கு. நம்ம சினிமாவுக்கு வரலையே, சிக்கன் சாப்பிட தானே வந்தோம். அப்புறம் எதுக்கு அந்த பாப்கார்ன் சாப்பிடணும்? ஐயோ, அது சோளம் கிடையாது மகி. சிக்கனை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி பாப்கார்ன் மாதிரி வறுத்தெடுப்பாங்க. அத சிக்கன் பாப்கார்ன்னு சொல்லுவாங்க. ஐயோ, இவங்க கூட வந்தா என் மரியாதை போயிடும் போலியே. அப்பதான் பன்னுக்கிளி ஒரு போட்டோவை பார்த்தான். அத பார்த்து சத்தமா கத்தனா. அட, அதோ அந்த பக்கெட்டு. எனக்கு அந்த பக்கெட்டு தான் வேணும். பக்கெட்டா? டேய், நாம குளிக்க வரலடா, இங்க சாப்பிட வந்திருக்கோம். பக்கெட் எதுக்குடா? அம்மா சும்மா இருமா, உனக்கு தெரியாது. இங்க சிக்கனை பிளேட்ல போட்டு கொடுக்க மாட்டாங்க, பக்கெட்ல போட்டு தான் கொடுப்பாங்க. என் கனவு நனவாக போகுது. முழு பக்கெட் சிக்கனும் எனக்கு தான் வேணும். அப்ப கவுண்டர்ல இருந்த ஒரு பறவை இவங்க பேசுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு, மேடம், உங்க ஆர்டர் என்ன? அப்ப சிச்சு காக்கா முன்னாடி வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஹலோ பிரதரோ, வி வாண்ட் தட் பிங்க் கலர் பக்கெட் அண்ட் சம் ரைஸோ அண்ட் சம் பிளாக் வாட்டர். மேடம், அது பிளாக் வாட்டர் இல்ல, கோக். சரி, உங்களுக்கு என்ன பக்கெட் வேணும்? 12 பீசஸா இல்ல 8 பீசஸா? 12 பீசஸ். இல்ல அந்த போர்ட்ல போட்டிருக்கீங்கல்ல பெரிய பக்கெட்டு, அந்த பக்கெட்டு கொடுங்க. அதுல தலை, வாலு, காலு இது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருங்க. சார், இங்க தலை இருக்காது. ஒன்லி லெக்ஸ், பிரெஸ்ட், விங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓ, தலையிலையா? சரி, இருக்கிறத போடுங்க. ஆனா பக்கெட் ஃபுல்லா போட்டுருங்க. தம்பி, கொஞ்சம் சாம்பாரும் ரசமும் இருந்தா கொடுப்பா, சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுறதுக்கு. அது கேட்டு அந்த பறவை ஷாக் ஆகி, மேடம், இது KFC. இங்க சாம்பார் இருக்காது, சாஸ் தான் இருக்கும். சாம்பார் இல்லனா எப்படிப்பா சாப்பிடுறது? தொண்டையில இறங்க வேண்டாமா? சரி, அந்த சாஸையே கொடு. துணி பில்ல வாங்கினா. பில்ல இருக்கிற அமௌண்ட் பார்த்து அவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. அட கடவுளே, 3000? இந்த காசுக்கு ஊர்ல 10 கோடி வாங்கியிருப்பேனே அப்படின்னு நினைச்சா. ஆனா வெளியில காட்டிக்கல. எல்லாரும் ஒரு பெரிய டேபிள்ல போய் உக்காந்தாங்க. அங்க பக்கெட் சிக்கனு, பர்கரு, பிரெஞ்ச் ஃப்ரை, கோக்கு இப்படி எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சாங்க. பன்னு பக்கெட் சிக்கனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். எல்லாம் வந்துருச்சு, எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெக் பீஸை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான் பன்னு. சிச்சு காக்கா ஒரு கையில ஃபோர்க்கு, ஒரு கையில நைஃபை பிடிச்சுக்கிச்சு. இருங்க, நாம நாகரிகமா சாப்பிடணும். கையால எடுத்து சாப்பிடக்கூடாது, இப்படி கத்தி ஸ்பூன் வச்சுதான் சாப்பிடணும். அம்மா, இது சிக்கன் லெக், இத கத்தியால எப்படி கட் பண்றது? புடிச்சுதான் கடிக்கணும். நோ, பக்கத்துல எத்தனை பேர் இருந்து பாக்குறாங்க, ஸ்டைல் ரொம்ப முக்கியம் இல்ல? நீயும் உன்னோட ஸ்டைலும் கையில எடுத்து சாப்பிடு. எல்லாரும் சிக்கனை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பன்னு ஒரு லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டான். அது மேல ரொம்ப கிறிஸ்பியா இருந்துச்சு. அட, இது என்னது? இது மேல கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. மேல இருக்கிறது மாவா இல்ல கறியா? அது மைதா மாவு கோட்டிங்டா, டேஸ்டா இருக்கும், சாப்பிடு. எனக்கு உள்ள இருக்கிற சிக்கன் தான் வேணும். மேல இருக்கிற இந்த கிறிஸ்பி லேயரை நான் எடுத்துடுறேன். பன்னு அந்த லெக் பீஸ்ல இருக்கிற கிறிஸ்பி லேயர் எல்லாத்தையும் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பீஸை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். டே பைத்தியக்காரா, டேஸ்ட் எல்லாம் அந்த லேயர்ல தாண்டா இருக்கு, நீ சப்பையா இருக்கிறத மட்டும் சாப்பிடுறடா.
மகிக்கழகு பர்கரை அங்க இங்கன்னு சுத்தி பார்த்து இதை எப்படி சாப்பிடுறது? மேல பன்னு, கீழே பன்னு, நடுவுல இலை. இந்த இலைய சாப்பிடுறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்தோமா? அது சாலட் இலை, சாப்பிட்டா நல்லா இருக்கும். துணி சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு சாஸ அது மேல ஊத்திக்கிட்டு, இந்த சாஸ் இனிப்பா புளிப்பா நல்லாதான் இருக்கு, ஆனா சாப்பாடு இல்லாம ஃபுல் ஆகாதுல்ல. எல்லாரும் சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு கோக்கையும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கருப்பு தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, தொண்டையில கிர்கிர்னு என்னமோ பண்ணுது. டேய் பன்னு, சத்த போடாம டீசெண்டா சாப்பிடுறா. ஆண்டி, இங்க ஒரு மிஷின் இருக்கு, அது அன்லிமிட்டெடு கோக்காமா. எவ்வளவு தடவை வேணும்னாலும் கோக்கு பிடிச்சு நாம குடிக்கலாமா. என்கிட்ட பாட்டில் இருக்கு, நான் போய் பிடிச்சிட்டு வரேன். உண்மையாவா? அப்ப என் வாட்டர் பாட்டில குடுக்கறேன், பிடிச்சிட்டு வா, நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். பன்னு சின்ன 2 பேரும் போய் அந்த மிஷின் கிட்ட பாட்டில ரொப்பிக்கிட்டு இருக்கும்போது மேனேஜர் பறவை அங்க வந்துச்சு. சார், பாட்டில்ஸ் நாட் அலவுட், கிளாஸ்ல வேணா பிடிச்சுக்கோங்க. பன்னு கவலையா திரும்பி வந்துட்டான். ஆண்டி, அந்த மேனேஜர் கோக்க பிடிக்க விடவே இல்ல, சரியான பிஸ்னாரி. பக்கெட் சிக்கனும் தீந்து போச்சு, பர்கரும் தீந்து போச்சு. எல்லாருமே வயிறார சாப்பிட்டாங்க. பன்னுவால அசைய கூட முடியல. அம்மா, என்னை இங்கேயே விட்டுறீங்களா? இந்த ஏசியில, இந்த சிக்கன் வாசத்துல நான் பெர்மனண்டா இங்கே இருந்துடுறேன். எழுந்திரடா, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. எல்லாருக்கும் பிடிச்சுதா? சூப்பர் துணி, இப்படி ஒரு பார்ட்டி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எல்லாரும் வயிறு ரொம்ப சாப்பிட்டு பஸ்ல ஏறினாங்க. அதுக்கப்புறம் பஸ் ஏறி அவங்க ஊருக்கும் வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் சாயந்தர நேரம் ஊருக்கு வந்த உடனே மத்த பறவைங்க எல்லாரும் சிட்டிக்கு போனீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அப்ப பன்னு கர்வமா, நாங்க பக்கெட்டா சிக்கனை சாப்பிட்டோம். அந்த சிக்கனுக்கு மேல ஒரு கோட்டிங் இருந்துச்சு, உள்ள சாஃப்டா சிக்கன் இருந்துச்சு. அப்புறம் கருப்பு தண்ணியையும் குடிச்சோம். அப்புறம் ஏசியில தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இது என்னோட பிளான், நான் இல்லனா இவங்க அங்க போயிருக்கவே மாட்டாங்க. அப்ப துணி சிரிச்சுக்கிட்டே, யார் ஐடியாவா இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுவே போதும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கிராமத்து சமையல்லாம் ஆரோக்கியம் இருக்கும், ஆனா அடிக்கடி இந்த மாதிரி சிட்டிக்கு போய் சிட்டி சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கலாம். முக்கியமா பன்னு மாதிரி ஆட்கள்.